வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் இதர பொதுத்துறை வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வது குறித்து முக்கிய தகவல்கள் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஆல்ரெடி விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறதுக்காக 50,000 ரூபாய் முதல்வர் விஜய் அவர்கள் ஒதுக்கினார். அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா போராட்டங்களும் நடத்திட்டாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்காக மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த கொள்கையை மாற்றி அமைச்சு தமிழக கூட்டுறவு வங்கிகளில் தள்ளுபடியை மாற்றி அமைக்க போகிறாரு முதல்வர் விஜய் அவர்கள். ஸோ தேர்தலை முன்னிட்டு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு அனைத்து கடன்களுமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டோட்டலாகவே 50,000 மட்டும்தான். ஸோ 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருப்பவர்களுக்கு 100% தள்ளுபடியும், அதற்கு மேலே வைத்திருப்பவர்களுக்கு 50% தள்ளுபடியும் என வழங்கப்பட்டு தெரிவித்தது. இந்த திட்டம் சுமார் 8 வங்கிகளில் அமல்படுத்த உள்ளதாகவும் இதற்கான தகுதியுள்ள பயனாளிகளின் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறதுங்க. இருப்பினும் இத்தகைய பெரும் கடன் தள்ளுபடி அரசு நிதி சுமை அதிகரிக்கும் மற்றும் வங்கிகளின் எதிர்கால கடன் வழங்கும் திறனை பாதிக்கும் என்ற அளவுகளுக்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வரும் 15ஆம் தேதி இதற்கான ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் கொடுக்கிருக்காருங்க. ஸோ 2026 தேர்தல் அறிக்கையில் இந்த விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தள்ளுபடியை குறைச்சிட்டார். ஸோ சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி, இந்த மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடையாது. 100% தள்ளுபடி அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் 100% தள்ளுபடி, மீதி எல்லாம் தள்ளுபடியே கிடையாது. அதிகபட்ச தள்ளுபடி 5,000, குறைந்தபட்ச தள்ளுபடி அதிகபட்ச தள்ளுபடி 50,000, குறைந்தபட்ச தள்ளுபடி 5,000 மாட்டியிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா விவசாயிகள் போராட்டம் பண்ணி எங்களுக்கு இந்த தள்ளுபடியை மாற்றி அமைச்சு கொடுங்க. ஸோ அதிகபட்ச தள்ளுபடி 4 லட்சம் வரைக்கும் கொடுங்க, குறைந்தபட்ச தள்ளுபடி 50,000 வரைக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வங்கிகளில் 100% முழுமையாக விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. இது ஜூன் 15ஆம் தேதி முதல் பயனாளர்களுடைய பட்டியல் தயாரிக்கும் பணிகள் எல்லாமே முடிவடைய போகுது. தயாரிப்புகள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 8 வங்கிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் 8 நிறுவனங்கள் மாநில அளவினால அமைப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப கூட்டுறவு வங்கிகள், கிராமப்புற வேளாண் துறை, நகர்ப்புற வேளாண் துறை, ஸோ பொதுத்துறை மற்றும் கிராமப்புற வங்கிகள், இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், பிராந்திய கிராம வங்கிகள். மிக அதிக அளவிலான விவசாய கடன்களை கொண்டுள்ளதால் இந்தியன் பேங்க் நிர்வாகத்துடன் முதல்வர் அவர்கள் சிறப்பு ஆலோசனைகளை செயல்படுத்த இருக்காங்க. திட்டத்திற்கான காலக்கெடு வரும் 15ஆம் தேதி பட்டியல் ரெடியாக அடுத்த 2-3 மாதத்துக்குள்ளார விவசாயிகளுடைய தள்ளுபடிக்குண்டான ஒரு டேட்டாபேஸ் ரெடி பண்ணுவாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்ற போகிறாங்க. ஸோ 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் உள்ளவர்களுக்கு 100% தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி. இதை பார்த்திங்கன்னா ஒரு டிக்ளரேஷனாக கொடுப்பாங்களா அப்படின்றது விரைவில் முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுவாருங்க. எதிர்பார்க்கப்படும் காலக்கெடு மற்றும் செயல்முறை அப்படின்னா வங்கி அளவிலான ஆலோசனைகள் எல்லாமே நடத்தணும். ஸோ வங்கிகளுக்கு பார்த்திங்கன்னா முதல்வர் அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணணும். எதிர்க்கட்சிகளுடைய எச்சரிக்கை, ஏற்கனவே தமிழ்நாடு கடும் நிதி பற்றாக்குறையில் உள்ள நிலையில் இது பொருளாதார சுமையை மேலும் அதிகரிக்கும் சவால் வந்திருக்குங்க. கூட்டுறவு வங்கிகளின் பொருளாதார சுழற்சி அபாயம். அரசு கடனை தள்ளுபடி செய்கிறது. அரசு வங்கிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். நிதி வழங்க தாமதம் ஏற்பட்டால் வங்கிகள் பணம் காலியாகும். விளைவு என்ன? அடுத்த பருவத்திற்கு விவசாயிகளுக்கு கடன் கிடைக்காமல் போயிடும். இதுதான் இப்போ இருக்கிற பார்த்திங்கன்னா சில அப்டேட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சுழற்சி பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணி நடந்துகிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இது நின்றுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. நகைக்கடை இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்றது ரொம்ப போலியானவே போயிடும். விவசாயிகளுக்கு வெற்றி, நிறைய பேர் போராட்டம் நடத்தி வெற்றியும் காண்கிறாங்க. ஸோ 5 ஏக்கருக்கு குறைவ உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா 100% கண்டிப்பாக தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் இந்த ஜூன் 15 இல்லைனா ஆகஸ்ட் 15க்குள்ளே வெளியிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. மக்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.